மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् பக்கத்தில் இருக்கிற பாலகிருஷ்ணன்றவன்ட்ட பொரிய ஒப்படைச்சேன். அப்புறம் திரும்பி நடக்க ஆரம்பித்தேன். நெல்லுடா, எங்கே வந்த, எங்கே கிளம்பிட்ட? அவர் குரலை கேட்டதும் ஏனோ தெரியல, என்ன அறியாம நான் அங்கேயே அப்படியே நின்னுட்டேன். என்ன பார்க்குற? உள்ள வாடா. திரும்பி வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால நகர முடியல. பெரியவா என்னையே உத்து பார்த்துட்டு இருந்தா. நானும் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு சக்தி என்னை இழுக்கிற மாதிரி இருந்தது. என் கால்கள் அவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. பக்கத்து ரூமில் இரு, வரேன். ஓ, பாபராஜபுரம், இந்த பொரிய உள்ள சேர்த்துடு. உத்தரவு பெரியவா. லோகத்தில் எது நடந்தாலும்
எப்பவும் அதில் ஒரு காரண காரியம் இருக்கும். நீ என்கிட்ட மட்டும் இல்லை, ஆத்து மனுஷால்ட்டேருந்தும் சரி, வெளி மனுஷால்ட்டேருந்தும் சரி ஒதுங்கியே இருக்க. ஏன் அப்படி? அம்மாவை எல்லாரும் ஒதுக்குறா, அதான் நான் எல்லார்ட்டேருந்தும் ஒதுங்கி இருக்கேன். அம்மாக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அது சாஸ்திரமா சம்பிரதாயமா எனக்கு தெரியாது. ஆனா அப்பா போனதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் எத்தனையோ சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அம்மாவோட முகம் அவ்வளோ லட்சணமா இருக்கும், பூவோடையும் பொட்டோடையும். அம்மாவுக்கு எவ்வளோ நீளமான கூந்தல் தெரியுமா? நன்னா கருகருன்னு இருக்கும். எல்லாரும் அத அப்படி பாராட்டுவா. கேசம் எவ்வளவு அழகா இருக்குடி உனக்கு அப்படின்பா. அப்படிப்பட்ட கூந்தலை மலிச்சு அப்புறம் ஆபரணம் எல்லாத்தையும் கழட்ட சொன்னது, அந்த மாதிரி ஒரு உடைய கொடுத்தது, அது போராதுன்னு எல்லாரும் தூஷிச்சது. எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அம்மா கடந்துக்க கூடாதுன்னு ஒதுக்கி வச்சது. சரி, நீ சந்தி பண்றியோ? என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாம சந்தியாதனம் பண்றியா அப்படின்னு கேட்கறேன்னு பாக்குறியா? எதுவுமே தேவையில்லைன்னு தோன்றது. ஆக நீ சந்தியாவந்தனம் பண்றது இல்ல இல்லையா? சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எங்க வேதாத்தியனம் பண்ண போற? நீ எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் பண்ணினா ஒரு தெளிவு பிறக்கும். யாரா இருந்தாலும் அவளுக்கு ஒரு தெளிவை கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை மடாதிபதியான எனக்கு இருக்கு. இப்ப நீ விவரிச்ச விஷயங்களை பத்தி சொல்றேன். அதாவது, கணவனை இழந்த ஒரு பெண் ஒரு உயர்ந்த நிலையை அடைய அடுத்த நிலைக்கு போறா. பொதுவா ஒரு சன்னியாசியோ இல்ல ஒரு யோகியையோ பார்த்தா நம்மள அறியாம அவ மேல நமக்கு ஒரு மரியாதை வரும் இல்லையா? இவாளும், அதாவது உங்க அம்மா மாதிரி இருக்கிறவாளும் ஒரு சந்நியாச நிலையை அடையறா. அதனால தான் சன்னியாசிகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அவளுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கேசத்தை மழிச்சிக்கிறது, நார்மடி உடுத்திக்கிறது, இதெல்லாம். எந்த சன்னியாசிக்குமே அணிகலன்கள் இருக்காது. அதே மாதிரி தான் இவாளுக்கும். இவாளோட சிந்தனைகள் முழுக்கவே எப்பவும் யோக மார்க்கத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். பார்க்க போனா இவா மதிச்சு போற்றப்பட வேண்டியவா. சமீபத்தில் உங்கள் அம்மாவே என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொன்னான். எல்லாரும் என்ன துக்கிரி துக்கிரின்னு கூப்பிடுறா அப்படின்னு. பெரியவா, என்னை பார்த்து அனுதாபப்பட்டாலும் கஷ்டமா இருக்கு.
தூஷிச்சாலும் வேதனையா இருக்கு. ஆத்துல இருக்கிறவா எல்லாம் ஒரு அஞ்ஞானத்துல என்னை பார்த்து பரிதாபப்படுறா. ஆனா வெளியில அதோ பாரு துக்குரி போறா, அதோ பாரு துக்குரி போறா அப்படின்னு என் காது பட சொல்றச்ச சில சமயம் ஏன் வாழறோன்னு இருக்கு. வாழணும், வாழ்ந்து தான் தீரணும். மற்றவாளுக்காக வாழறதுல எந்த தப்பும் இல்லை. அவளுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு தான் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கா. ஆனால் மற்றவா என்ன சொல்லுவாளோன்னு அவளுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க கூடாது. அது ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஆமாம், உன் பக்கத்து ஊரில் ராமப்பிள்ளையார் கோயிலுங்கிற பேரில் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு தெரியுமோ? ஆமா பெரியவா, ராமபிள்ளையார் கோவில் தெரியும். அந்த கோயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஏன் ராமப்பிள்ளையார்னு பேர் இருந்தது தெரியுமா? ஏன்னா அந்த பிள்ளையார் கோயிலில் தான் ராமநாம பாராயணம் நடக்கும். அதனால தான் அந்த பிள்ளையாருக்கு ராமப்பிள்ளையார்னு பேர் வந்தது. என்னடா சம்பந்தமே இல்லாம ராமப்பிள்ளையார் கோயிலை பத்தி பேசுறானேன்னு நினைக்கிறியா? ஒரு காரணமா தான் சொல்றேன். அந்த ஊர்ல துக்கிரி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தா. அவளை பத்தி உனக்கு தெரியுமோ? அப்படி ஒரு பாட்டி இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அவளோட சின்ன வயசுலயே அவளோட அகமுடையான் சிவலோக பிராப்தி அடைஞ்சதுனால ஊரெல்லாம் அவளை துக்கிரி துக்கிரின்னு ஏசிச்சுது. கடைசியில துக்கிரிங்கிற பேரே அந்த பொண்ணுக்கு நிலைச்செடுத்து. அவளும் தன் விதியை வந்தபடி சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜெபிச்சுண்டு பகவத் சிந்தனையிலேயே இருந்தா. காலப்போக்கில் அந்த பொண்ணுக்கும் வயசாகி அவளும் பாட்டி ஆயிட்டா. அப்பவும் ஊர்ல இருக்கிறவாள்லாம் அவளை துக்கிரி பாட்டின்னு தான் தூத்தின்னு இருந்தா. அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியஸ்தரோட பையனுக்கு திடீர்னு வயிற்று வலி ஏற்பட்டது. எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் குணமாகல. அந்த பிரமுகருக்கோ ஒரே கவலையா போயிடுத்து. விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த பாட்டி மற்றவாள்லாம் என்ன சொல்லுவாளோன்னு கவலைப்படாம கையில விபூதி சம்பளத்தோட நேர அந்த பிரமுகர் ஆத்துக்கே போயிட்டா. அந்த பையனோட பக்கத்துல உட்கார்ந்துட்டு ராமநாமத்தை ஜெபிச்சபடியே இருந்தா. ஜெபம் முடிஞ்சதும் சம்பளத்திலேருந்து விபூதி எடுத்து அந்த பையன் நெத்தியிலையும் வயிற்றுலையும் தடவி விட்டா. விபூதி தடவி விட்ட கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த பையனோட வயிற்று வலி குறைஞ்சு சுஸ்தமாகி மெல்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பிரமுகருக்கு மட்டும் இல்லாம ஊர்ல இருந்தவா எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. ராமநாமம் ஜபிக்கிற இந்த பாட்டியை போய் துக்கிரி பாட்டின்னு சொல்லிட்டோமேன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் இந்த பாட்டிய தாங்க ஆரம்பிச்சிட்டா. ஆம்படையா போனதுக்கு அப்புறம் மனசை அலப்பாய விடாம ராமநாமத்தை ஜெபிச்சபடி இருந்ததுனாலதான் அந்த பாட்டியால அந்த ஊர் பிரமுகரோட பையனோட வியாதியை சுஸ்தப்படுத்தவும் அந்த ஊர் மக்களோட மதிப்பையும் அன்பையும் பெற முடிஞ்சுது. நீயும் தொடர்ந்து ராமநாமத்தை ஜெபம் பண்ணிட்டே இரு. உனக்கே தெரிஞ்சிருக்கலாம், பலகங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறவா தான் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணுவா. இவ அபிப்பிராயத்துக்கு ஆற்றுல உள்ளவ எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பா. இவாளை விட பெரியவாளாக இருந்தாலும் சரி, இல்லை சின்னவாளாக இருந்தாலும் சரி, அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சில எக்ஸப்ஷன் சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி நாளடைவில்
ஒரு சில மாறுதல்கள் ஏற்பட்டு போச்சு. பட் எக்ஸப்ஷன்ஸ் cannot be a ரூல். ஆனால் காலம் மாறும்போது இந்த கோலமும் மாறும். எதிர்காலத்தில் மற்றவ மாதிரி இவ்வாளும் இருக்கணுங்கிற ஆசை வரும். எதுக்காக அது ஏற்படுத்தப்பட்டதோ அதனோட புனிதத்துவம் மறந்தும் போயிடும். உனக்கு இன்னும் சுலபமாக புரியிற மாதிரி சொல்லணும்னா, எந்த மதத்துக்கும் சரி, எந்த சமூகத்துக்கும் சரி, ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது, ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மதத்தில் கன்னிகா ஸ்திரீகளுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது. இந்த உடையை தான் உடுத்திக்கணும், இந்த விதமான ஆபரணங்களும் அணிகலன்களோ இருக்கக்கூடாது அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவளும் அதை ஃபாலோ பண்ணுறா. அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் மசூதிக்கு போய் தொழ முடியாது. அவள் உடைன்னு எடுத்துட்டோன்னா முழு அங்கமும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவா மதிக்கிறா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறா. நமக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. அந்த கோட்பாடுகளை, விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணுறோம். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, உனக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ ஒரு பிடிவாதத்தில், ஒரு வைராக்கியத்தில் எல்லார்ட்டேருந்து ஒதுங்கி இருக்க. ஆனால் நீ விஷய ஞானம் தெரிஞ்சவன், புத்திசாலி, புத்தி கூர்மையும் இருக்கு. உச்சிதம் கேள்விப்பட்டிருக்கியா? உச்சிதத்தை விட ஸ்லாகியம் வசதி, ஸ்லாகியத்தை விட சிரேஷ்டம், சிரேஷ்டத்தை விட உன்னதம் இன்னும் வசதி, உன்னதத்தை விட மகோன்னதம் எல்லாத்தையும் விட வசதி. பாக்கியத்துக்கு கிடைச்சிருக்கிற மகோன்னதமானவன் நீ. அந்த விதத்தில் பாக்கியம் ரொம்பவே பாக்கியம் பண்ணியிருக்கா. நீ தனிமையை தானே விரும்புவ. அந்த தனிமையில் உட்காந்து இத்தனை நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பாரு, ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லை உனக்கு அப்படியும் தெளிவு பிறக்கலைன்னு தோணித்துன்னா நீ மறுபடியும் என்னை தேடி வரலாம். பாக்கியத்துக்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னேன், உன் புள்ள என்னை தேடி வருவான் அப்படின்னு. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தியா? இப்போ நீ என்னை வந்து பார்த்துட்ட. இனிமே எப்போ வேணாலும் என்னை நீ வந்து பார்க்கலாம். பார்ப்ப, க்ஷேமமா இரு. சரி, இந்த வேதம் எப்போ எப்படி உருவாச்சுன்னு தெரியுமோ? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். அது ஆதியே இல்லாதது, எல்லாத்துக்கும் முன்னோடி வேதம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அனாதின்னு சொல்லலாமா? அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? வேதத்துக்கு காலமே சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி, அதுக்கு ஆதியா எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அனாதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படின்னா அது என்னைக்குமே இருந்திருக்குன்னு அர்த்தம் ஆகிறது இல்லையா? இப்படி சொன்னா எப்படி பொருந்தும்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். புஸ்தகம் அப்படின்னா அதை யாரோ ஒருத்தரோ இல்லை பல பேரை தான் எழுதியிருக்க முடியும். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பல ப்ராஃபட்கள் சொன்னதை சேர்த்து போட்டிருக்கு. நியூ டெஸ்டமெண்ட்ல கிறிஸ்துவோட உபதேசங்கள் சொல்லியிருக்கு. நபிகள் நாயகம் சொன்னதை தான் குரான் தெரிவிக்கிறது. இவ எல்லாருமே ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவா. அவளுக்கு முந்தி இந்த உபதேசம் இல்லை. இப்படியே வேதத்தையும் யாரோ ஒருத்தரோ பல பேரோ சேர்ந்து எழுதியிருக்கணும் இல்லையா? இந்த ரிஷிகள் தான் வேதத்தை எழுதினான்னு வச்சுண்டா அதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? அவர்கள் ஒவ்வொரு காலத்தில் இருந்திருப்பார்கள். அது ரொம்ப ரொம்ப முந்தைய காலம். 10,000 வருஷத்துக்கு முந்தைய காலம் அல்லது லட்சம், 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய காலம் என்று
எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனாலும் அனாதி அப்படின்னு சொன்னா அது தப்பு தானே? அந்த 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேதம் இல்லாம தானே இருந்திருக்கணும். அனாதி அப்படின்னு சொன்னா அது தப்பு தானே? அந்த 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேதம் இல்லாம தானே இருந்திருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆக்சிமோரான். அதாவது இல்லாம எப்படி இருந்திருக்க முடியும்? அந்த மாதிரி கேள்விகள் வரத்தான் வரும். வேதங்களை யாரோ மனுஷர்கள் எழுதினா அப்படின்னா இப்படி கேட்கறது நியாயம்தான். அது அனாதி, ஆதி இல்லாதது அப்படின்னு சொன்னா அது தப்பு தானே? ஆனா இப்படி சொல்றது, அதாவது யாரோ எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா அது சரிதானா? சரியாகத்தானே இருக்க வேண்டும். ஒரு புஸ்தகம் என்றால் அதை யாரோ மனுஷர்கள் தான் எழுதியிருக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் தான் தோன்றியிருக்க வேண்டும். அதனால் அனாதி என்பது சரியில்லைதான். இப்படி தோன்றுகிறது. வேதத்தை ரிஷிகளான மனுஷர்கள் தான் பண்ணா அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். நாம படிச்ச சரித்திர புஸ்தகத்திலையும் அப்படித்தான் போட்டிருக்கு. அதுல போட்டிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதம் பல சூக்தங்களை கொண்டது. இப்போ ஞானசம்பந்தரோட தேவாரத்தை எடுத்துட்டா அதுல பல பதிகங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வேதத்துல பல சூக்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 செய்யுட்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சூக்தத்திலையும் பல மந்திரங்கள் இருக்கு. சு பிளஸ் உக்தம் தான் சூக்தம். சு அப்படின்னா நல்லன்னு அர்த்தம். இப்போ சுகுணம், சுலோச்சனா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? உக்தம் அப்படின்னா சொல்லப்படுவது, அதாவது வாக் சூக்தம்னா நல்வாக்குன்னு அர்த்தம். சாஸ்திரோத்தமா வேதத்தை சொல்ற போது அதுல இருக்கிற ஒவ்வொரு சுக்தத்துக்கும் அது இன்ன ரிஷி, அது இன்ன மீட்டர்ல இருக்கு, அது இன்ன தேவதையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். இப்படி அநேக ரிஷிகளோட பேர்லயே வேத மந்திரங்கள் இருக்கிறதுனால இந்த ரிஷிகள் தான் இதையெல்லாம் பண்ணியிருப்பான்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரிஷியும் இன்னார் பிள்ளை, இன்ன கோத்திரம் அப்படின்னு அவளுடைய மூதாதையர்கள் பேரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அகஸ்தியோ மைத்ரா வருணி அப்படின்னா மித்ரா வருணர்களின் பிள்ளையான அகஸ்தியர் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு ரிஷியோட பேர்லயும் மந்திரங்கள் இருக்கு. அப்படின்னா அகஸ்தியர் பேர்ல இருக்கிறது அவரோட தகப்பனாரான மித்ரா வருணர் காலத்துல இல்ல அப்படின்னு தானே அர்த்தம் ஆகுறது. அப்படி பார்த்தா வேதம் அனாதின்னு சொன்னா அது சரியில்லை இல்லையா? இப்படியெல்லாம் கேட்கறதே ஒவ்வொரு ரிஷிகள் பேர்ல வேத மந்திரங்கள் இருக்கிறதுனால அந்த ரிஷியே அந்த வேத மந்திரத்தை எழுதினார், கம்போஸ் பண்ணினார் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையில அந்த ரிஷிகள் மந்திரத்தை தாங்களே எழுதல. வேதத்துக்கு அப்போர்ஷேயம் என்று லட்சணம் சொல்லியிருக்கிறது. ஒரு புருஷன் அல்லது மனுஷன் செய்திருந்தால் அது பௌர்ஷேயம். எந்த மனிதருமே செய்யாததனால் வேதம் அப்போர்ஷேயம். ரிஷிகள் ஏற்றிருந்தாலும் அது பௌர்ஷேயம் ஆகிவிடும். ஆனால் அப்போர்ஷேயம் என்பதால் ரிஷிகளும் வேத மந்திரங்களை பண்ணவில்லை என்று ஆகிவிட்டது. மந்திரங்களை ரிஷிகள் ஏற்றிருந்தால் அவர்களுக்கு மந்திரகர்த்தா என்றே பெயர் இருக்கும். ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களுக்கு மந்திர திரஷ்டா என்று தான் பெயர் இருக்கிறது. இதற்கு மந்திரங்களை கண்டவர்கள் என்றே அர்த்தம், செய்தவர்கள் என்று அர்த்தமில்லை. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்காவை அவரா உண்டு பண்ணார் இல்ல, ஏற்கனவே இருந்த அமெரிக்காவை அவர் லோகத்துக்கு தெரியும்படியா பண்ணார். இப்படித்தான் நியூட்டன், ஐன்ஸ்டீன் போன்ற எந்த விஞ்ஞானியும் புதுசா சொல்ற விதிகளை
அவ செய்யல. நியூட்டன் சொல்லித்தானா ஒரு வஸ்துவை எரிஞ்சா அது பூமியில விழருது இல்லையே. ஏற்கனவே இருக்கிற விதிகளை இவ புரிஞ்சுண்டு லோகத்துக்கு தெரியப்படுத்துறா. அதே மாதிரி ஏற்கனவே இருந்த மந்திரங்களைத்தான் அத்தனை ரிஷிகளும் கண்டுபிடிச்சு லோகத்துக்கு கொடுத்துருக்கா. இந்த மந்திரங்கள் இவா முன்னோர்கள் காலத்துக்கும் முன்னாடியே கூட இருந்திருக்கு. ஆனா அப்ப அது லோகத்துக்கு தெரியல. இந்த ரிஷிகள் தான் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா. அதனால இவா பேர்லயே அந்த வேத மந்திரங்களை சொல்றது வழக்கமாயிடுது. சுலபமா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் புஸ்தகம் எழுதுறார், இன்னொருத்தர் அதை பப்ளிஷ் பண்றார். ஒருத்தர் சினிமா எடுக்கிறார், இன்னொருத்தர் அதை ரிலீஸ் பண்றார். அதே மாதிரி மந்திரங்களை லோகத்துக்கு வெளியிட்டவா மட்டும்தான் ரிஷிகள். ஏற்கனவே வேதங்கள் இருந்தாலும் நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி வெளிப்படுத்தி பரம உபகாரம் பண்ணது ரிஷிகள் தான். அதனால அவ பேரை சொல்லி நமஸ்காரம் பண்றது நியாயம்தான். ரிஷிகள் மந்திரங்களை கண்டார்கள் என்றால் அதற்கு முந்தியவை எங்கே இருந்தன? அனாதி என்றால் சிருஷ்டியின் போதே அவையும் தோன்றினவா? மனுஷர்கள் தோன்றும் முன்னே அவையும் தோன்றிவிட்டனவா? எப்படி தோன்றின? இவர்கள் கண்டுபிடிக்கிற வரையில் எங்கே இருந்தன? வேத மந்திரங்கள் சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தோன்றின என்றால் பரமாத்மா லோகத்தில் சிருஷ்டி பண்ணுகிற போதே இதையும் தாமே பண்ணிவிட்டார் என்று அர்த்தமாகும். பரமாத்மா வேதங்களை எழுதி எங்கேயாவது போட்டு விட்டாரா? அப்புறம் ஒவ்வொரு ரிஷிகள் அதில் ஒவ்வொரு பாகத்தை கண்டெடுத்தார்களா? ஆனால் இப்படி சிருஷ்டியின் ஆரம்பத்திலேயே வேதம் இருந்ததாக சொன்னால் கூட அது அனாதி ஆகிவிடாது. ஏனென்றால் இப்போது இருக்கிற பிரம்மர் சிருஷ்டி எப்போது உண்டாயிற்று என்பதற்கு கணக்கு இருக்கிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர் யுகம், கலியுகம் என ஒவ்வொன்றுக்கும் இத்தனை வருஷங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இம்மாதிரி 1000 சதுர்யுகம் கொண்டதுதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே மாதிரி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. இந்த கணக்குப்படி அவருக்கு இப்போது 50 வயசுக்கு மேல் ஆகிவிட்டது என்று திருத்தமாக இன்றைய வயசை சொல்லியிருக்கிறது. எந்த கர்மாவுக்கும் சங்கல்பம் செய்து கொள்ளும் பொழுது ஒரு பத்திரம் எழுதினால் அதில் தேதி போடுகிற மாதிரி அன்றைய தினத்தை பற்றி சொல்லி ஆக வேண்டும். இப்படி சொல்லும்போது பிரம்மாவின் இத்தனாவது வயசில், இத்தனா மாசத்தில், இன்ன பட்சத்தில், இந்த நாளில், இன்ன யாமத்தில் என்று சொல்கிறோம். இதிலிருந்து என்ன ஏற்படுகிறது என்றால், சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா எப்போது உண்டானார் என்பதற்கே கால வரையறை இருக்கிறது. கல்யாணி, நீயும் கொஞ்சம் படி. படி, மனசுக்கு சமாதானமா இருக்கும். இத்தனை கோடி அப்படின்னு இருக்கு பார், அதுலேருந்து இத்தனை கோடி கோடி வருஷங்களுக்கு முன்னால் பிரம்மா உண்டானார் என்றால் அவரே அனாதி இல்லை. அதனால் அவரால் உண்டான லோக சிருஷ்டியும் அனாதி இல்லை. சிருஷ்டியே அனாதி இல்லை என்று சொல்லிவிட்டு வேதம் அனாதி என்றால் என்ன அர்த்தம்? சிருஷ்டி தோன்றதுக்கு முன்னாடியே பரமாத்மா இருந்தார், பிரம்மா இருக்கல. ஆனா பிரம்மம்னு சொல்லப்படுற பரம்பொருள், அதாவது பரமாத்மா எப்பவுமே இருந்திருக்கு. அதுதான் அனாதி. பிரபஞ்சம், ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அதிலிருந்து உண்டாயின. பரமாத்மா தாமே நேரே இவற்றையெல்லாம் பண்ணாமல் பிரம்மா மூலமாக பண்ணினார். விஷ்ணு மூலமாக பரிபாலித்தார். ருத்ரம் மூலமாக சம்ஹாரம் பண்ணினார். அப்புறம் அந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் எல்லாரையும் கூட சம்ஹாரம் பண்ணிவிடுகிறார். இதனால்தான் பிரம்மாவுக்கு ஆயுசு சொல்லியிருக்கிறது. இப்போது இருக்கிற பிரம்மாவுக்கு 100 வயசான பின் அவர் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுகிறார். அவர் ஆயுசு முடிந்தவுடன்
மறுபடியும் இன்னொரு பிரம்மா வருவார். அவர் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும். இம்மாதிரி இன்னொரு பிரம்மாவை உண்டு பண்ணுவதற்கு முந்தியே பரமாத்மா வேதங்களை உண்டு பண்ணி விடுவாரா? சிருஷ்டிக்கு முன்னாலேயே வேதம் இருந்தது அப்படின்னு சாஸ்திரத்துலேயும் தெரியறது. ஏன்னா பிரம்மாவே வேத மந்திரங்களை கொண்டு தான் சிருஷ்டி செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிஷிகளுக்கு முன்னாடி, பிரபஞ்சமே ஏற்படுறதுக்கு முன்னாடி வேதங்கள் இருந்தன. இதனால்தான் வேதத்தை அனாதி என்கிறார்களா? வேதம், ஈஸ்வரன் என்ற இரண்டுமே அனாதி என்றால் இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாமா? யோசித்து பார்த்தால் இதுவும் தப்புதான். வேதமும் அனாதி, ஈஸ்வரனும் அனாதி அப்படின்னு சொன்னா வேதத்தை யாருமே பண்ணியிருக்க முடியாது. ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னா அது ஆதியாயிடும். ஈஸ்வரன்டேந்து தோன்றினது தான் சகலமும். அவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதனால வேதம், ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டு அனாதிகள் இருந்தன அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு தானே? ஈஸ்வரனாலையும் பண்ணப்படாம, ஈஸ்வரனுக்கு தனியாவும் இல்லாம வேதம் அனாதியா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி? இந்த பெரிய சந்தேகத்துக்கு வேதமே பதில் சொல்லியிருக்கு. வேதத்தோட ஒரு பகுதியான பிருகதாரண்யக உபனிஷத்துல ரிக், எஜுர், சாம, அதர்வ வேதங்கள் ஈஸ்வரனின் சுவாசமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிஸ்வசித்தம், மூச்சு காற்று அப்படிங்கிற வார்த்தைய இந்த இடத்துல போட்டிருக்கு. நமக்கு சுவாசம் இல்லாட்டா நம்ம உயிரோடு இருக்க முடியுமோ? முடியாது இல்லையா? அப்படித்தான் பரமாத்மாவுக்கு உயிராக இருக்கிற சுவாசமே வேதம்தான். அனாதியான அவர் எப்போதுமே சாஸ்வதமாக இருந்திருக்கார். அதனால வேதமே அவருடைய சுவாசமாக அனாதியே இருந்திருக்கு.